தங்கள் நாட்டின் மீது ஆப்கான் நடத்திய தாக்குதலுக்கு வலுவான பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி ஆப்கான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று இரவு ஆப்கானின் தாலிபான் படையினர்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏற்கனவே பாகிஸ்தான் ஆப்கான் இடையேயான உறவு மிக மோசமாக சீர்குலைந்து மோதல் போக்குக்கு வழிவகுத்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே தாக்குதல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் படைகள் நேற்று இரவு பாகிஸ்தான் ஆப்கான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியதில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த 58 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தனது மண்ணில் பதுங்கியிருக்கும் ISIS தீவிரவாதிகளை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆப்கானின் தாக்குதல் குறித்து பேசிய போது பாகிஸ்தானின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்காது, ஆப்கானிஸ்தானின் ஒவ்வொரு செயலுக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். ஆப்கான் தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜஹீபுல்லா முஜாஹித் கூறுகையில், ஆப்கான் ராணுவத்தினரின் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த 58 பேர் கொல்லப்பட்டனர், 30 பேர் படுகாயம் அடைந்தனர். ஆப்கான் தரப்பில் 9 வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர், 14 வீரர்கள் காயமடைந்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தின் 20 சோதனை சாவடிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. ஆப்கான் ராணுவத்தின் தாக்குதல் கத்தார் மற்றும் சவுதி அரேபியா நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று நிறுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் பாகிஸ்தான் தனது மண்ணில் பதுங்கி இருக்கும் ISIS தீவிரவாதிகளை வெளியேற்ற வேண்டும் அல்லது இஸ்லாமிய எமிரேட்டிடம் ஒப்படைக்க வேண்டும். ISIS படையினர் ஆப்கானிஸ்தான் உட்பட உலகின் பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று முஜாஹித் கூறினார். ஆப்கானின் பதிலடி தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமரின் இந்த கூற்று நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை.